பொண்டாட்டி. ஓ ஆசைப்பட்டு கேட்டாலே நம்ம பொண்டாட்டி தோசை. இடையில பொந்து வைக்கிறோம். ஐயோ அது அந்த பேச்சு அப்படி வந்தா தானே எழுத்து முனையோட வரணும். ஒரு மசரும் தேவையில்லை உங்களுக்கு. அப்படியே உடனே வந்தேன். 35,000 காசு எடுத்துக்கணும். பண்ருட்டி மார்க்கெட்டுக்கு வந்தேன். எனக்கு சொந்த ஊரு எந்த ஊரு? உனக்கு சொந்த ஊரு கொய்யாத்தோப்பு. இப்ப ஏற்கனவே பிறந்த ஊரு கொய்யாத்தோப்பு. அதுக்கப்புறம் இருக்கிறது ரஜபுத்திரபாளையம். அதுக்கப்புறம் இருக்கிறது ரசபுத்திரபாளையம். என்ன புத்திரம் ஒண்ணு வராது. நல்லா வயசு விட்டு உடனே பார்த்தேன். பண்ருட்டி மார்க்கெட்டுக்கு வந்தேன். என்னன்னா 35 கிலோ உளுந்து, 40 கிலோ வெந்தயம், 25 கிலோ அரிசி. ஏன் என்ன கடை மண்ணி கடை வச்சு வியாபாரம் பண்ண போறியா? கம்யூனிட்டி கொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டாலே ஒரு நாளைக்கு 4 நாள் சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டாங்க கொண்டாட்டி. ஆமா கோசை வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்தேன். கெட்டிக்கார பொண்டாட்டி என் பொண்டாட்டி கெட்டிக்காரச்சி. என்ன இந்த 35 கிலோ உளுந்து, 40 கிலோ வெந்தயம், 25 கிலோ அரிசி கழுவி ஒரு ஏறு பொருள் போட்டு விட்டா. அப்ப அண்ணி ஒரு எம்மா அகலம் இருந்திருக்கும். எங்க பெரியம்மா மேல் திம்மா அகலம். இது அரிச்சது மட்டும் இல்ல, இந்த மாவை சிக்காரம் 3 தோசை சுட்டான். அப்ப அண்ணி தோசைகள் எம்மா அகலம் இருந்திருக்கும். என் சின்ன மாமியால் திம்மா அகலம். அது இல்ல கல்யாணத்துக்கு சீதா போடுறான் எங்காவது. இத சுட்டது மட்டும் இல்ல 3 தோசை சுட்டுமே. எனக்கு 2 உனக்கு 1டான்றா என் பொண்டாட்டி. உனக்கு வந்து சொல்லிருப்பா பண்ணி வாங்கி மேகலாண்டா. உடனே எனக்கு தாண்டி 2 உனக்கு 1 என்ன. ஆமா ஆமா நம்மளுக்குள்ள சண்டை வேணாம், சாடி வேணாம். நம்மளுக்குள்ள ஒரு இதுக்கப்புறம் கூத்துக்கே வர மாட்டேன். பண்ணி மேய்ச்சல் உடனே நம்மளுக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கணும். என்ன பந்தயம்? உங்களுக்கு 1 பேசாம கம்முனு 2. எப்படிங்க கம்முனு இருக்க முடியும்? ஆதியார் வருவாரு. தம்பி முத்து இன்னைக்கு வையாபுரி கூத்து. சீக்கிரமா பண்ணது வரவா தேரன்னா தோசை ஒண்ணா போடுமா. இதுக்கு பயந்து கதவை சாத்தன பாய போட்டேன். தோசை நடுமத்துல வச்சேன். நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம் பார்த்துட்டு. தம்பி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் வரைக்கும் பார்த்து நடக்கிறோம். வீட்டு வேலை செய்ய வேண்டிய தோசை ஒண்ணா புண்டா. அவளா சாமர்த்தியமா படுத்துக்கிறான். மாமா நீ ஏந்து போய் கூத்து போ. நீ போ மாமா. அப்படி நான் பாத்துக்கிறேன். நான் யாராவது வரவங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு கூட இருந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நாங்க 3 நாளா படுத்து நடக்கிறோம். ஐயா என்ன பண்றது? எங்க ஊருக்காரங்க பார்த்தாங்க. என்னடா அந்த முத்து பையன் ஓடுவான் ஓடியாருவா எல்லாரும் கண்டல் பண்ணுவான். அவன் வீடு சாத்தன முடியாது. என்ன ஆச்சுன்னு பாருங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திப்புன்னு வந்து கதை உடைக்கிறாங்க. ஐயோ கதை உடைக்காதீங்க. நாங்க தோசைக்கு போய் போடுறோம். என் முன்னாடி சாவலாம், நானும் சாவலாம் அப்படின்னு நீ சொல்லி இருக்கலாமா? நான் சொல்லிருப்பேன் தோசை ஒண்ணா போடுமே. ஆமா கதை ஓடைக்கு முன்ன ஓட்ட பிரிக்கிறாங்கடா. ஐயோ ஓட்ட உடைக்காதீங்க. நான் இப்பதான் மழையில போற ஒளி இப்பதான் ஓடி போட்டேன் 2 லட்சம் ரூபாய். ஓட்ட உடைக்காதீங்க நீ சொல்லி இருக்கலாமா? சொல்லிருப்பா கம்யூனிட்டி தோசை ஒண்ணா போடுமே. ஆமா ஓட்ட உடஞ்சாக உள்ள ஊந்தாங்கடா தம்பி. மூச்சு விடாத மாதிரி கப்பு சிப்புன்னு படுத்துக்கிட்டு 2 பேரும் என்ன தொட்டு பார்த்தாங்க. இது போயிட்டுறான்னு சொல்லிட்டாங்க. என் பொண்டாட்டி போய் தொடுறான்னு கூட தம்பி. அப்பயாவது என் பொண்டாட்டி தொடாதீங்கடா. நாங்க தோசைக்கு தாண்டா போட்டி போடுறோம். என் ரேக துடிக்குது. என்ன பண்றது? தோசை ஒண்ணா போடுமே. என் பொண்டாட்டி தொட்டு பார்த்தாங்க. 2 பேரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடக்க வேண்டிய சாங்கி நடக்குது. 7 புல்லு 2 கழி என்ன குளிப்பாட்டினாங்க. ஒரு பாடையில பச்சுட்டாங்க. நான் பாடையில பத்து சைடு கண்ணால பாக்குறேன். என் பொண்டாட்டி துணி ஆகுறானுடா. அப்பயாவது ஒரு வார்த்தை
ஏய் துணி ஆவுகாங்கடா என் பொண்டாட்டி துணி ஆவுகாங்கடா கேட்டிருப்ப தோச்ச பண்ண முடியுமே. ஆமா உடனே என் பொண்டாட்டி குளிப்பாட்டினாங்க, இன்னொரு பாடையில வச்சாங்கடா தம்பி. எங்க பாடி மின்னி மின்னி கிளம்பி போகுதுடா தம்பி. ஒருக்கின இருக்குது எங்க போகுது வயிற்றுக்கு போகுது, எங்க போகுது சுடுகாட்டுக்கு போகுது. ஓ சுடுகாட்டுக்கு எங்களுக்கு இன்னும் 2 டயர் வெட்டி கட்ட போகுது. எதுக்கு அங்க சோள போட்டு போயிக்கலாம். 2 லோடு கட்டி அடுக்குனாங்க. எங்களை வச்சு மொழி விட்டாங்க. இதுக்கு முன்னே செய்தி கடிச்சு போச்சு. என்ன யாருங்க மணிகாரு தோட்டி தலாரு 3 பேர் சுடுகாட்டுல சேர் போட்டு உக்காந்தாங்கடா தம்பி. எல்லா சாங்கியத்தை செஞ்சுட்டு கொல்லி கட்டிய வச்சானுடா தம்பி. என் பொண்டாட்டியில வச்சானுவா கொல்லி கட்டியா. அப்பயாவது ஒரு கொல்லி கட்டியா நான் தான் பட்டி அஞ்சிட்டு சுத்தீரி எஞ்சி வருது. நேருங்க என் பொண்டாட்டி கட்ட வரல சுட்டு போச்சு. அடிச்சு நடிக்கிட்டு மாமா எனக்கு ஒண்ணுன்னா நான் அடிச்சு நடிக்கிட்டு எனக்கு 2 அங்க இருந்து எத்தனை பேரு கோட்டி தலாரி மணிகாரு எத்தனை பேரு கோட்டி தலாரி மணிகாரு 3 பேர். இந்த 3 பேரு ஏந்தாங்கன்னா தம்பி இந்த புறங்கால சூத்துல அடிக்கிறாள் ஓடுறான். எஞ்சிந்து போனா நம்மள தான் கேக்குது. பொம்பளை போனோம் 1ன்னு கேக்குது, ஆம்பளை போனா 2ன்னு கேக்குது. நாம இருப்பது 3 பேரு. இது நம்ம தான் கேக்குது. மின்னு மின்னு ஓடுறான். என் பொண்டாட்டி 1ன்னு ஓடுவான், நான் 2ன்னு ஓடுவான். நம்மள தான் கேக்குது. மின்னு மின்னு ஓடுவான். தோசை என்ன ஆச்சு? ஏய் ஓடி போய் கதவை திறந்தேன். அந்த தோசை நாய் தின்று எதுல